நான் ஒத்தையா பிறந்தவ மொத்தமான குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதான் எங்க அப்பா தடுத்து வந்துட்டேன். மாமா அண்ணிய நம்ம கூட்டம் அண்ணன் பிடிக்கல போல இருக்கு. திருப்பி கொண்டு போய் விட்டு வந்துடலாம் வாங்க. திருப்பி கொண்டு போய் விட்டு வர்றதுக்கும் புடிச்சிட்டு வர்றதுக்கு அது என்ன பாம்பாடா? பொண்ணு அதுவே போக மாட்டாங்குது, அப்புறம் மனசாட்சி இல்லாம நம்ம எப்படி கொண்டு போய் விடுறது? அப்படி சொல்லுங்க மாமா. என்ன சும்மா உட்கார். டேய் ஐயா, ஒண்ணு கொண்டு போய் விட்டு வர சொல்லுங்க, இல்லன்னா உள்ள வான்னு கூப்பிடுங்க. உள்ள வானா சும்மா வந்துட முடியுமா? தாலி கட்டாம ஒரு வயசு பண்ண எப்படி உள்ள கூப்பிடுறது? தாலி கட்டுறதுக்கு என்ன பெரிய டேம் கட்ட நேரம் ஆகுமா? கோயிலுக்கு கூட்டி போய் ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்துல கட்டினா சரியா போயிடுது. தம்பி வண்டி கட்டுற. கோயிலுக்கு தானங்க மாப்பிள்ள. தங்கச்சி வீட்டுக்கு. என்ன மாப்பிள்ள ஒதுங்கியே வரீங்க? அப்படி ஒட்டி வாங்க. சும்மா இருங்க மாமா. அட ஏன் எல்லாரும் வெக்கப்படுறீங்க? தினமும் அண்ணன்களோட கும்பல உட்கார்ந்து சாப்பிடுறது வழக்கம். அந்த நினைப்புல ஒரு நாள் உங்களோட உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்பட்டேன். இதுல என்ன தப்பு? நீ ஏன் சின்ன பொண்ணு எழுந்துக்கிற? ஒரே ஒரு நாள் என் கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதா? சரி போங்க, நான் டைனிங் டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க அண்ணே. தங்கச்சி ஓகே. இந்த மாப்பிள்ள போடு போடு போடு. அண்ணா வழக்கமா பொண்ணு ரைட்ல இருக்கணும். பொண்ணு லெஃப்ட்ல நின்னா தாலி கழுத்து விட்டு ஓடி போயிருமா? டேய் நீ காலேஜுக்கு போறது பொண்ணு லெஃப்ட்ல நிக்கணுமா ரைட்ல நிக்கணுமான்னு கத்துக்கிறக்கா? அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல இல்ல? ஆஹா தம்பி சொன்னா சரியா தான் இருக்கும். சும்மா இருங்க. என்ன அம்மா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? எங்க ராசாமணிதான் ராசாமணிதான். கரிச்சுப்பாளையம் பண்ணையக்காரு கல்யாணம். பாவம் ஒரு கெட்டி மேளம் கூட இல்ல. கையாவது தட்டுங்களேண்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. ஒரு நிமிஷம். எங்க குடும்ப வழக்கப்படி வாசல்ல ஏதாவது அநாத கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு படி நெல்லும் 100 ரூபா பணமும் கொடுத்தனப்புறது வழக்கம். என்னப்பா? டேய் ஏன்டா நிக்கிற? எடுத்து வந்து குடுறா. இங்க ஒரு நிமிஷம். எங்க குடும்ப வழக்கப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற உங்கள மாதிரி அனாதைகளுக்கு எல்லாம் ஒரு படி நெல்லு 100 ரூபாயும் இல்ல, சொத்து சொகத்தி எல்லாம் வாரி இறைச்சிருக்கிறோம். என்ன யோ? அதெல்லாம் உரைக்கிற ஜென்மங்களுக்கு சொன்னா உரைக்கும். இவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுவும் கரெக்ட் தான். தங்கச்சி கையால 1 ரூபாய் வாங்கினாலும் பல கோடி ரூபாய் வாங்கினதுக்கு சமம். கண்ணு நீ வாங்கி கொடுமா. வருத்தப்படாத கண்ணு. நீ என் கல்யாணத்துக்கு மொய் எழுதும்ல அப்படி நினைச்சுக்கிற. வாங்கி கொடுமா. அனாதைகளுக்கு 5 அடி தள்ளி நின்று தானே போடணும். பின்ன லட்சுமி அண்ணி எங்க அண்ணனுங்களை நல்லபடியா கவனிச்சுக்கங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க தான் அனுசரிச்சு போகணும். எவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுறா பாத்தீங்களா? அதான் என் தங்கச்சி. நீ கவலைப்படாத கண்ணு. சத்தியமா சொல்றேன், நம்ம அப்பா அம்மா இருந்து என் கல்யாணத்தை நடத்த சந்தோஷத்தோட போறேன். வருமா? This is wrong. You show yours. What? இன்னைக்கு ஒரே இடி பார்ட்டி பஞ்சர் ஆகுது பார். ஆமா அன்னைக்கு இதத்தான் சொன்னேன். உனக்குதான் பஞ்சு பஞ்சா போச்சு. அன்னைக்கு வேறடி, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக். பாவ பார்ட்டி 7 கிலோமீட்டர் நடந்து கழிச்சு டயர்டா வருது. சோ ஒரே இடி பார்ட்டி மண்ண கவரம். ஓகே. Sorry sir, very sorry. Today I am going to teach about the boldness of a man. உங்களே இல்லையே? என்ன இல்லப்பா, the great Alexander. அவன் நஞ்ச நிமித்திட்டு இப்படி வந்தான்னா ஒரு பொண்ணு அடிச்சு கீழே வந்துட்டாரா? சைலன்ட். அதேரியா வணக்கம்ங்க. யாரே அது?
சைலன்ஸ் சொன்ன பிறகு வணக்கம் சொல்றது? நான் தானுங்க, இங்க பாருங்க. உள்ள வா. தினமும் லேட்டாவே வா. போய் உட்காரு. ஐயோ, நான் படிக்க வரலீங்க. இங்க எவன் தான் படிக்க வந்திருக்கேன்? அது இல்லைங்க, என் தம்பி சாப்பாடு விட்டு போட்டு வந்துட்டாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்துருங்க. யாரு உன் தம்பி? அது சின்ராசுங்க. ஆமா, நீங்க ஏன் நினைச்சு வந்திருக்கீங்க? உங்களை யாரா நெஞ்சில இடிச்சு தண்ணியில கிண்ணில தள்ளி விட்டாங்களா என்ன? நாங்க ஒண்ணும் கோலை இல்லைங்க. எங்களை யாரும் நெஞ்சால அடிச்சு கீழே தள்ள முடியாதுங்க. அது வந்துங்க நம்ம ஊர் கரிச்சுப்பாளையங்க, கரிச்சுப்பாளையம். இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்களா, அதான் நடந்து ஓட்டமா வந்து தோப்பு நனைஞ்சு போயிட்டானுங்க. தம்பி சாப்பிடணும் இல்லைங்களா? இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த சாப்பாடு கொடுக்கணுமா? ஒரு 15 ரூபா பேக்கெட்ல இருந்தா கேண்டீன்ல சாப்பிட்டு போறேன். ஐயா, அவன் பாக்கெட்ல பணம் இருக்குதா இல்லையா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கரிச்சுப்பாளையத்துல இருந்து வேதனை படுறதை விட ஒரு 8 இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டா தம்பி சாப்பிட்டான்ற நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? இந்த காலத்துல இப்படியும் அண்ணன் தம்பிகளா? தனித்தனியா பிறந்திருந்தாலும் இருந்த இடம் ஒண்ணுதானுங்களே. கொண்டு போய் கொடுங்க. தேங்க்ஸ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.